அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். நோவா அப்படியே செய்தான். கர்த்தர் என்னெல்லாம் சொன்னாரோ, நோவா பேழை இப்படித்தான் கட்டணும், இவ்வளவு நீளம், இவ்வளவு அகலம், இவ்வளவு உயரம், ஆக என்னெல்லாம் செய்யணும் என்று கர்த்தர் சொன்னாரோ அப்படியே செய்தான். அதாக கீழ்ப்படிதல். நோவா ஜலப்பிரளயம் வரப்போகிறது, ஆக உன்னை குடும்பத்தை காப்பாத்திக்கணும், ஜனங்களை காப்பாற்றணும், ஆகவே நீ பேழை கட்டு அப்படி சொன்னார். அது சாதாரண விஷயமா? இந்த பேழை கட்டுற விஷயத்துல பல கேள்விகள் நோவாவுக்கு இருந்திருக்கும். ஏன்னு கேட்டா, ஜலப்பிரளயம் வரப்போதுன்னு கர்த்தர் சொன்னார். மழையே பார்த்ததில்லை நோவாவும். அந்த நாட்கள்ல மழையே கிடையாது. பூமியிலிருந்து பனி எழும்பி பூமி நிரப்பிற்று அப்படின்னு பாக்குறோம் நம்ம. ஆக மழையே இல்லாத கால கர்த்தர் சொல்றார் மழை வரப்போகுது, அது பெரும் ஜலம் வரப்போகுதுன்றார். முதல் கேள்வி, ஆக மழையா, அது எப்படி வரும்? முதல் கேள்வி. ரெண்டாவது சொல்றாரு, இந்த பேழையை நீ கட்டணும், சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை நீளம், எத்தனை அகலம், உயரம் கட்டணும்னா எவ்வளவு பணம் தேவைப்படும். ஆக பணத்துக்கு எங்க போறது? ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, இந்த மிருகங்கள் பறவைகள் எல்லாம் பேழைக்குட்படும் சொல்றாரு. அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. எப்படி மிருகங்களும் பறவைகளும் பேழைக்குள்ள வரும்? நம்ம போய் ஒவ்வொன்றா பிடிக்க முடியும்? புலியை பிடிக்க முடியுமா? சிங்கத்தை பிடிக்க முடியுமா? காண்டாமிருகத்தை பிடிக்க முடியுமா? எப்படி கொண்டு வர முடியும்? இதுதான் மிகப்பெரிய கேள்வி. மிருகங்கள் பறவைகள் எல்லாம் எப்படி பேழைக்கு உட்படும்? இத்தனை கேள்விகள் இருந்தாலும் கேள்வியே கேட்காம அப்படியே செய்தான். அதாங்க கீழ்ப்படிதல். ஏன் கேட்கலன்னா ஒரே ஒரு சிம்பிள் ரீசனுங்க. அவர் சொன்னதை நம்ம செய்வோம், சொல்லாதத அல்லது முடியாததை அப்பா பார்த்துக்கிடுவார். கர்த்தர் நாள் உங்களை பார்த்து சொல்ற விஷயம் அதுதான். அவர் சொன்னதை செய்யுங்க, ஆக முடிந்ததை செய்யுங்க, முடியாததை கர்த்தர் பார்த்து கொள்வார். வலைய போடுறது நம்ம வேலை, அந்த வலையை நிரப்போது கர்த்தருடைய வேலை. வலைய போட்டு போட்டு வெறுமையா வந்திருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், விசுவாசத்தோடு வலைய போட ஆயத்தமாகி விட்டார், அதை நிரப்போது கர்த்தருடைய வேலை. 2 படகு அமிழ்ந்து போகத்தக்கதான் இரட்டிப்பான நன்மை நிரப்பி உங்களை கனம் பண்ணுகிற ஆண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.